கவிதை என்று முருகனாவை ஓடி வந்து வந்து சொல்லிடுவார் ஓடி வந்து பாவி வல்லரைக்க மனசுல என்ன ஞாபகம் இருக்குது பாருங்க. என்ன ஞாபகங்கள் அம்மா? ஆசை வேண்டும். ஆசை இல்லாத மனிதர்கள் உலகத்துல வாழ முடியாது, வாழவும் கூடாது. மனிதருக்கு ஆசை என்பது அளவோடு வேண்டும், அளவோடு இருக்க வேண்டும். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் இறைவன் என்று. ஆட்டை அன்றைக்கே நம்ம தலையில் எழுதி இருப்போம். நம்முடைய இன்பம் துன்பம் வாழ்வு தாழ்வு நிறைவு குறைவு சொத்து சுகம் மனை மனையாட்டி பொன் பொருள் பிள்ளை இந்த 16 கருவில் அமைந்தபடினா நம்ம தாயினுடைய வயிற்றுக்குள் என்றைக்கு சதை பிண்டமாக உருவாகிறவோ அன்றைக்கே இந்த 16 நம்ம மண்டை ஓட்டுக்குள்ள திணிக்கப்பட்டது. உனக்கு பூமியில நோயோட 100 வயசு, உனக்கு நோய் இல்லாம 125 வயசு, நீ இப்படித்தான் இருப்ப, நீ இதை விட்டு நவள முடியாது எங்க நவள அப்படின்னு சொல்லி ஆண்டவன் என்றைக்கே நம்ம தலையில் எழுதி வச்சிருப்பான். அன்று எழுத எழுத்து அழிச்சது எவராலும் முடியாது, பிரம்மன் எழுத எழுத்த விரிச்சது எவராலும் முடியாது. எழுதிட்ட போல விதிய மதியால வந்தான் மார்க்கெண்டேயன். விதி என்று ஒன்று இருந்தால் விதி விளக்கும் ஒன்று இருக்கு. சரி, மதி என்பது இருக்கு. ஆமா, விதியும் மதியால் வென்றான் மார்க்கெண்டேயன். சரி, ஆனா வல்லரங்க பார்த்தான். என்ன நினைக்கிறான்? என்னமா நினைக்கிறான்? கடவுளை பார்த்து தூண்டு வரலை கொண்டு நீட்ட வேண்டும், நீட்ட வேண்டும். கடவுள் செத்து போயிருவார். சரி, கடவுளை கொன்று விட்டால் கடவுள் மனைவி பார்வதி நமக்கு தாரே. ஆமா, மனைவி கொல்லுத்தேனுக்கு ஆசைப்பட்ட கதை. கடவுளை கொல்லுவானா கடவுள் மனைவி பார்வதியை கல்யாணம் செய்வானா. சரி, ரொம்ப சௌரியம், ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா? பார்வதிய மனைவி ஆயிட்டான்னா பார்வதி மகன் இப்படி இருக்கா பாத்தீங்களா? சரி, ஆணை முகத்தோன் பெரிச்சாரி வாகனன் பிள்ளையார் பெருமான் நம்மளை பார்த்து அப்பாடு ஆட்டுவர்ல பெருசுல. சரி, அந்த பிள்ளையார் ஓடி வந்தீங்க பார்த்து அப்பான்னு சொல்லுவாங்க. அது தப்பால தெரியுது அப்பாங்கிறது. சரி, பிள்ளையார் அவனுக்கு ஆசை. சரி, வருவான் வடிவேலன் கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் சரவணன் சக்திவேலன் சர்க்குருநாதன் என் தந்தைக்கு ஓதேச சொன்ன வளரி தட்டாயுதபாணி என் சோழனை கொன்ற சுப்பிரமணிய சுவாமி வெண்ணி வளையான் தோரண வளையான் தொப்பி கையாளுடைய தம்பி நம்பிக்கை வைத்தவருக்கு நாட்டமன்னன் அருள் அளிப்பவன். சரி, சோலைமலை முருகன் திருப்பரங்குன்றத்து முருகன் திருத்தணி முருகன் பழனிமலை முருகன் திருச்செந்தூர் முருகன் தோரணமலை முருகன் திருமலை முருகன் வெண்ணிமலை முருகன் கொழுந்த அருந்து விழுந்து எழுந்தர் என்றார் பாலமுருகன். சரி, அந்த முருகப்பெருமாள் ஓடி வந்து என்ன பார்த்து அப்பான்னு சொல்லுவார். முருகா வாடான்னு சொல்லி முருகனைய பக்கத்துல வச்சிருப்பேன். முருகனுடைய மனைவி இருக்கிறாள் வள்ளி தெய்வ யானை. ஆமா, 2 பெண்களும் என்ன பார்த்து என் மாமான்னு சொல்லுவாங்க. ஏன் மாமான்னு ஓடி வருவாங்க. இப்படி அப்படி மாமான்னு வருவான். பக்கத்துல தூக்கி வச்சுக்கிடுவேன். சரி, இப்படி நினைக்கிறான பாவி வல்லரக்கே வாங்க மாட்டு வணங்குகிறேன். ஐயா சாமின்னா கூத்தாடி வரத்தை வாங்கினான். சரி, வரத்தை வாங்கினோட எப்படி ஜேகேஆர் இருக்கான்னு எதிர்த்து நின்று விட்டாள். ஈஸ்வரா, நீ தத்தவர பொய் வரவோ இல்லை மெய் வரவோ தெரியவில்லை. உன்னிடத்தில் வாக்கிய வரத்தை உன்னிடத்திலே சோதிக்க போகிறேன் பாரு. சரி என்று சொல்லி வல்லரக்கே என்னது வரவனது இடமை சோதி பண்ணே கைலாசத்துல யாருமே இருக்க முடியாது மாறடா என்றே வல்லரக்கனுடைய தூண்டு வரலை கொண்டு கைலாசத்தில் இட்ட போது யாரெல்லாம் ஓடுறா பாருங்க.